மக்களுக்கு அவருடைய மனநிலையில் இது ஒரு மகத்தான ஒரு பாதிப்பு. ஏதோ ஒரு செயல் தெரிஞ்சோ தெரியாமையும் செஞ்சதுனால நான் ஒரு பாவம் பண்ணியிருக்கிறேன். இந்த பாவம் நான் எப்படி கரைச்சிக்கிறது? இந்த பாவம் புண்ணியம்ன்றது யார் உருவாக்குனது? முதல்ல இந்த பாவம் புண்ணியங்கள் எல்லாமே நம்ம சமூகங்களில் ஒரு சமூகத்தில் ஒரு விதமாக இருக்குது. எது இப்போது நம்ம நாட்டில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட செயலை நாம் பாவம்னு நினைக்கிறோமோ, இன்னொரு சமூகத்தில் அவர் அது நல்ல செயலைன்னு நினச்சிக்கிறாங்க. இல்லை அங்கே எது பாவமாக இருக்குதோ இங்கே நாம் ரொம்ப நல்ல செயலைன்னு நினச்சிக்கிறோம். இதனால் இந்த பாவம் புண்ணியம் அடிப்படையாக உருவாக்குனது அந்த குறிப்பிட்ட சமூகத்தில் எதுக்காகனா, முக்கியமாக இந்த மதங்கள் அடிப்படையில் இது உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த பாவம் புண்ணியம் சொல்லாமே மனிதன் மனத்துக்குள்ளே ஒரு குற்றம் உருவாக்காமே அவனு நல்ல மனிதனை வாழ மாட்டான் என்ற ஒரு முடிவு எடுத்ததுனால தான் இந்த மாதிரி பாவம் புண்ணியம் உருவாக்கி வச்சுருக்காங்க. எங்கேயோ இது கவனித்து பார்த்தா, நான் கொஞ்சம் ஆழமாக பார்த்தேன், இந்த மதங்களில் இருக்கிறவங்களுக்கு, இந்த மதம் பரிமாறுறவங்களுக்கு மனிதனுடைய அடிப்படையான தெய்வீகத்தை பற்றி நம்பிக்கையே இல்லாத மாதிரி தெரியுது. அவர் எப்பவுமே மனிதர் எல்லாமே உயிர் எல்லாமே கடவுள் தான் உருவாக்குனதுன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அவருக்கு இந்த மனிதன் தன்மை பற்றி ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி இருக்குது. பாவம் புண்ணியம் சொல்லி அவருக்கு ஒரு குற்றம் உருவாக்கலைன்னா அவர் தப்பாக போயிடுவாங்க ஒரு உறுதி எடுத்திருக்கிறாங்க. இந்த அடிப்படையில் தான் இந்த பாவம் புண்ணியங்கள் எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்குது. நீங்கள் பாவம் புண்ணியம் நினைக்க தேவையே இல்லை. அடிப்படையாக மனிதன் என்ற தன்மை, நான் என்ற தன்மை, இந்த உயிர்த்தன் மனநிலையில், உணர்ச்சி நிலையில், உடல் நிலையில் நாங்கள் எல்லாமே தனித்தனி மனிதனாக இருந்தாலும் உயிர்நிலையில் எல்லாமே ஒரே மூலத்துலேருந்து வந்தது, ஒரே அடிப்படையில் இருக்கிறது. நாம் உணர்ற நிலை நமக்குள்ளே கொண்டு வரணும். எப்போ நம்ம உயிர்த்தன்மை, இந்த உயிருக்கு அந்த உயிருக்கு ஒரு வித்தியாசம் இல்லை, இதுக்கு அதுக்கு எந்த விதமான வேறுபாடு இல்லை, இது ரெண்டும் ஒன்று தான் நம்ம எப்போ உணர்வோம். இப்போது பாவ புண்ணியத்து தேவை நமக்கு இல்லை. இப்போது நீங்கள் இங்கே உட்காந்துருக்குறீங்க, இங்கே 4 பேர் இருக்கிறாங்க சுத்தம் இருக்கிற. இந்த 4 பேர் எனக்குள்ளே ஒரு பாகம் நீங்கள் உணர்ந்தீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு யார் அவருக்கு கெடுதல் செய்ய வேண்டாம், அவருக்கு தப்பு செய்ய வேண்டாம், அவர் திருட வேண்டாம், அவர் கொலை பண்ண வேண்டாம்னு உங்களுக்கு யாரும் போதனை கொடுக்க தேவை இல்லை. இந்த மாதிரி ஒரு அனுபவபூர்ணமான ஒரு நிலைக்கு வர்றதுக்கு தான் நாம் யோகான்னு சொல்லுவோம். யோகா என்ற வார்த்தைக்கு அடிப்படையான அர்த்தம் என்னென்னா, யோகான்னு எல்லாமே ஒன்றே ஆயிடுச்சு. உங்கள் அனுபவத்தில் பிரபஞ்சமே நீங்கள் ஒன்றா உங்களுக்குள்ளே உணர்ந்தீங்க. எப்போவுமே இந்த பிரபஞ்சமே உங்களுக்குள்ளே ஒரு பாகமாக நீங்கள் உணர்றீங்களோ, இப்போது உங்களுக்கு பாவ புண்ணியத்து தேவை இல்லை. எது உங்களுக்குள்ளே பாகமாக இருக்குதோ அதுக்கு போய் நல்லா வச்சுக்குங்கன்னு யாரும் போதனை கொடுக்க தேவை இல்லை. இப்போ உங்கள் உடலில் இவ்வளோ பாகங்கள் இருக்குது, இப்போது இந்த சின்ன விரல் இருக்குது, உங்களுக்கு யாரும் போதனை கொடுக்கல, இந்த சின்ன விரல் நல்லா பார்த்துக்கோங்க, அடிக்காதீங்க, ஒதுக்காதீங்கன்னு யாரும் உங்களுக்கு சொல்லலையே, இதுக்கு எந்த விதமான பாவம் பண்ணாதீங்கன்னு யாரும் சொல்லிக் கொடுக்கலையே. எது உங்களுக்குள்ளே உங்கள் பாகமாக உணர்றீங்களோ அது கூட உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு எப்பவுமே தெரியும். இந்த ஒரு உணர்வோட நாம் இருந்தால் பாவம்ன்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த உணர்வு நமக்குள்ளே வரலனாலும் இப்போதுக்கு அந்த எண்ணத்தோட வாழ்னாலும் நாம் இந்த பாவம் புண்ணியத்து தேவை நமக்கு எல்லாமே போயிடும். நாங்கள் இப்போது உலகத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு 5 மதங்கள் எடுத்து, இதில் எல்லாமே ஒரு மதத்துலேயோ எது பாவம் சொல்கிறாங்களோ அது எல்லாமே ஒரு லிஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன புரியும்னா, உயிரோடு இருக்கிறதே பாவம் இப்படி ஆகிடும். சாமான்யமாக ஒரு மனிதன் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே பாவம் எப்போ உருவாக்குனாங்களோ இப்போது குற்றம்ன்றது வந்துடும். இந்த குற்றம் பயம் இது இருந்தால் தான் மதங்களே நடக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நாம் உருவாக்கி வச்சுருக்கிறோம். மதம் உருவாக்குனது
நம் உள் நல்லதுக்காக, நாம் உள்தன்மை மேல் நோக்கி கொண்டு போகிறதுக்காக. ஆனால் இப்போது உலகத்தில் நடந்திருக்கிற மத்தங்கள் எல்லாமே சாமானியமாக இல்லை குற்றம் இல்லை பயம் இது வச்சு தான் மத்தங்களே நடந்திருக்குது. உலகத்தில் நீங்கள் இருக்கிற பிரார்த்தனை எல்லாமே பார்த்தீங்கன்னா 90% மேலே எல்லாமே என்னை காப்பாற்றுப்பா, இல்லை அது கொடுப்பா, இல்லை இது கொடுப்பா, இல்லைன்னா என்னை மன்னிச்சுடுப்பா, இந்த அளவுக்கு தான் இருக்குது. இது பேராசை, குற்றம் இல்லை பயம் இதில் இருக்குது. இதுக்கு அடிப்படை இது உருவாக்குறதுக்கு மனிதன் மனத்தில் இந்த மாதிரி ஒரு தன்மை கொண்டு வர்றதுக்கு அடிப்படையான காரணம் இந்த பாவம் புண்ணியம் கொண்டு வந்தது தான். எது பாவம் எது புண்ணியம்னு யார் நிர்ணயிக்கிறது? அப்படின்னா தப்பு சரியே இல்லையா, எது வேணாலும் பண்ணிக்கலாமா? இப்படி இல்லை. நம்ம உயிருக்கு மற்ற உயிருக்கு எதிர்முறை இல்லாமல் நாம் எது வேணாலும் பண்ணிக்கலாம். நாம் செய்கிற செயல், நாம் நினைக்கிற எண்ணம், நம்ம உணர்வு நம்ம உயிர்த்தன்மைக்கு இன்னொரு உயிர்த்தன்மைக்கு எதிர்முறையாக இருக்குதா இல்லையா நம்ம பார்க்கணும். நம்ம உயிருக்கு இன்னொரு உயிருக்குன்னா இது பிரித்து கூட பார்க்க தேவையில்லை. எனக்கு உயிர்ன்றது தனித்தனியானது இல்லை, உயிர்ன்றது ஒன்றா தான் இருக்குது. நம்ம உயிருக்கு எதிர்முறை இல்லாதது நம்ம பார்த்தா அது எதுக்கு எதிர்முறையாக இருக்காது. இந்த குற்றங்கள் உருவாக்கி அதுக்கு போய் தீர்வு தேடுறது எப்படின்னா, இப்படியே யாரோ ஒரு டூரிஸ்ட்டு காலையில் மெரினா பீச்சில் நடந்து போயிருந்தாங்க. நீங்கள் அங்கே போன சாமானியமாக உங்களுக்கு சுண்டல்னு வரலாம். இவருக்கு யாரோ ஒரு சின்ன பையன் வந்து டூத் ப்ரஷ் ₹500 ஒரு டூத் ப்ரஷ்ஷு வேணுமான்னு பின்னாடியே பிடிச்சாங்க. அவர் ஒரு டூத் ப்ரஷ்க்கு எப்படி ₹500, என்னடா என்னை ஏமாற்ற பார்க்குறேன் சொன்னாங்க. அதுக்கு அந்த பையன் சரி அது வேண்டாம், சரி பேக்கில் கை போட்டு ஒரு தட்டை வடை இருக்குது, இது ₹2 இது வேணுமான்னு கேட்டாங்க. சரி இது கூடன்னு சொல்லி ₹2 கொடுத்து தட்டை வடை வாங்கினாங்க. வாங்கிட்டு வாயில் போட்டாங்க. வாயில் போட்டு ஐயோ இது என்ன மலத்து மாதிரி இருக்குதே சொன்னாங்க. அதுக்கு அந்த பையன் சொன்னான், மலம்தான் அது, இப்போ டூத் ப்ரஷ் வேணுமான்னு கேட்டாங்க. இப்போது இந்த வாழ்க்கையில் நடக்கிற சாமானிய செயல் எல்லாமே, இயற்கையாக நடக்கிற செயலுக்கு எல்லாமே பாவம்னு சொல்லி குற்றம் உருவாக்கி அதுக்கப்புறம் அதுக்கு தீர்வு வேறு கொடுக்க போகிறாங்க. இது இந்த மாதிரி தான் மலம் சாப்பிட வைக்கிறது, அதுக்கப்புறம் டூத் ப்ரஷ் சேல் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி இருக்குது. இது பாவம் புண்ணியம் என்று பார்க்குற பதிலாக நம்ம உயிருக்கு ஒத்து வர மாதிரி, நம்ம மனத்துக்கு நம்ம அகங்காரத்துக்கு ஒத்து வர மாதிரி இல்லை, நம்ம உயிருக்கு ஒத்து வர மாதிரி நம்ம எந்த செயல் வேணாலும் பண்ணலாம். நம்ம உயிருக்கு ஒத்து வர மாதிரி செயல் யாருடைய உயிருக்கு எதிர்முறையாக இருக்காது. இந்த ஒரு புரிஞ்சுக்கிற தன்மையோட, இந்த ஒரு அனுபவத்தோட மனிதன் செயல்பட்டால் அவன் இந்த பாவம் புண்ணியம் தேவையில்லாத குற்றங்கள் இது மட்டும் இல்லாமல் நான் புண்ணியம் பண்ணியிருக்கிறேன்னு நாம் இன்னொருத்தருக்கு ஒரு படி மேலே நான் இருக்கிறேன்னு நினச்சிக்கிறது எது தேவையில்லை மனிதனுக்கு. இந்த பாவம் புண்ணியம் எப்போ வந்துடுச்சியோ குற்றம் பயம்ன்றது தடுத்த முடியாது. ஒரு மனிதனுக்குள்ளே குற்ற உணர்வு உருவாக்கி பயம் உருவாக்கி அவனுக்கு நன்மை வரும் நினைக்கிறது ரொம்ப தப்பான ஒரு உணர்வு. உங்களுக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு பயம் இது வந்தப்போ நீங்கள் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்க முடியுமா? இந்த குற்றம் இந்த பயம் உருவாக்குற பதிலாக அவனுக்குள்ளே ஒரு அன்பு, ஒரு காருண்யம், ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம் இது உருவாக்குனா ஒரு ஆனந்தமான இருக்கிற மனிதனு, சந்தோஷமாக இருக்கிற மனிதனு எப்பவுமே எல்லாருக்கும் நன்மையாகவே தான் இருப்பான். குற்றத்தில் இருக்கிறவனு பயத்தில் இருக்கிறவனு அவனுக்கு ஒரு நன்மை உருவாக்க மாட்டான், இன்னொருத்தருக்கு ஒரு நன்மை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு மனிதன் தன்மையினாலே ஒரு நன்மைன்றது வரணும்னா அவனு சந்தோஷமாக அன்பாக அமைதியாக இருக்கிறப்போ தான் அது நடக்கும். இதனால் இந்த மதங்கள் அடிப்படையான தன்மை எடுத்து பார்த்தாலே அது எல்லாமே இதே நோக்கத்தில் இருக்குது. ஆனால் மேலோட்டமாக இப்போது இந்த மாதிரி நடந்து போயிருக்குது. பிரத்தியொரு மனிதனு அவனுக்குள்ளே இருக்கிற அமைதி, அன்பு, ஆனந்தம் மேல் நோக்கி கொண்டு வந்தான் அவனுக்கு எந்த விதமான குற்றம் பயம் இல்லாமல் ஒரு முழு மனிதனாக வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது.